லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. திரைத்துறையை கடந்து சினிமா பிரபலங்களின் கருத்தும் பேச்சும் ரசிகர்களால் தனியே கவனிக்கப்படுவது வழக்கம். அப்படி சில திரைக்கலைஞர்களின் கருத்துகள் பேசுபொருளாகி இருக்கிறது. அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். திரை வெளிச்சம் கொண்ட கலைஞர்களின் சிறு நகர்வு கூட ரசிகர்களால் எப்போதுமே உற்று நோக்கப்படும். அப்படி சென்னையில் நடந்த நிகழ்வில் இயக்குனர் ப. ரஞ்சித் பேசியது விவாதத்தை உருவாக்கியுள்ளது. ராமர் கோவில் திறப்பு விழா தொடர்பாக கருத்து கூறிய ரஞ்சித், அதன் பின்னணியில் உள்ள மத அரசியலை பார்க்க வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். மதச்சார்பின்மை கொண்ட நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எழுவதாக கூறினார். இந்த நாளிலிருந்து புதிய வரலாறு உருவாகி இருக்கிறது. அந்த வரலாற்றில் நாம் எங்கு இருக்கப் போகிறோம் என்ற யோசனை நமக்கு வேண்டும் என ரஞ்சித் கூறினார். ரொம்ப முக்கியமான நாள்ல இல்லை இன்னைக்கு. அப்புறம் நம்ம வீட்டில எல்லாம் கப்பரங்குளத்துலாம் நம்மலாம் தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு இன்னைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் நிச்சயமாக இது உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம சரி பண்ணுவதற்கு நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நமக்குள்ள இருக்கிற இந்த மூளையில் ஏற்றி வைத்திருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் நம்ம எரேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதேபோல் மலையாள நடிகை பார்வதியின் இன்ஸ்டாகிராம் பதிவும் பேசு பொருளாகி இருக்கிறது. சினிமாவை கடந்து சமூகம் சார்ந்த பிரச்சினைகளில் துணிச்சலுடன் கருத்து தெரிவிப்பவர் நடிகை பார்வதி. அரசியலமைப்பு சாசனத்தின் முகப்பு பக்கத்தை அவர் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். இந்தியா மதச்சார்பற்ற ஜனநாயக நாடு என்பதை குறிக்கும் விதமாக இவர் இந்த பதிவையிட்டுள்ளதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பார்வதி மட்டுமின்றி நடிகைகள் ரீமா கல்லிங்கல், திவ்ய பிரபா, கனி குஸ்ருதி, நடிகர்கள் ராஜேஷ் மாதவன், இயக்குநர்கள் இயோ பேபி, ஆஷிக் கபூர், கமல் KM, குஞ்சலா மாசிலாமணி, பாடகர் சூரஜ் சந்தோஷ் உள்ளிட்டோர் அரசியலமைப்பு முன்னுரையை இணைய பக்கங்களில் பதிவிட்டனர். எதிர்ப்புகளுக்கு இடையே ராமர் கோவில் விவகாரத்தில் ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்கிறார் இசையமைப்பாளர் இளையராஜா. சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் இந்தியா முழுமைக்குமான கோவில் என பெருமிதம் தெரிவித்தார். மன்னர்கள் கோவில் கட்டிய நிலையில் பிரதமர் ஒருவர் ராமருக்கு கோவில் கட்டியிருப்பதாக கூறினார். ஒரு மன்னன் ஒரு கோயிலை கட்டினார் ஒரு நாட்டிலே, ஒரு சிறிய நாட்டிலே. இவரை என்னவென்று சொல்லுவது? இந்தியாவிற்கு மொத்தமாக முழுமையாக இந்த உலகத்திற்கே ஸ்ரீ ராமபிரானுக்காக ராமபிரான் பிறந்த இடத்திலேயே கட்டியிருக்கும் அதிசயத்தை பாராட்ட எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அது சிறிய ஒவ்வொரு மன்னர்கள் கட்டிய வேலையை நமது பிரதமர் செய்திருக்கிறார். திரைப்பிரபலங்களின் விமர்சனமும் வரவேற்பும் திரைத்துறையில் பேசு பொருளாகியிருக்கிறது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.